மனது ஓடத்து மேலே வந்தாடுது தேடுது ஒண்ண ஒய்யாஹோய் அது என்னாஹோய் பொழுதானா போ. டேய் மச்சான், இது நம்ம காரில் வந்து உனக்கு எப்படி தெரியும்? சரி அதை விடு. இந்த பிரச்சனை முடிஞ்சு 6 மாதம் ஆகுது. அப்போ வந்து பிரச்சனை பண்ணாமல் என்ன இப்போ வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கானே. டேய் அதை முடிஞ்சு போச்சுடா. அதான் அவனை அடிச்சு ஓட விட்டாச்சுல, அப்புறம் என்ன பிரச்சனை? மச்சான், நேற்று ஒரு சட்டையை பிடிச்சி என்ன சொன்னான்? சரக்கு எல்லாத்தையும் கொடுத்துருந்தானே சொன்னான். நம்பரில் வச்சிடலாம். நீங்கள் என்ன போனீங்களாடா? அவங்களுக்கு போய் பயந்துட்டு இருக்கீங்க. மச்சான், நான் என்ன சொன்னாலும் கரெக்டாக தானே இருக்கும். அப்போ நான் சொன்னால் கேட்க மாட்டியா? அப்போ நீ சொல்கிறதெல்லாம் கேட்கணும்னு நினைக்கிறியா? இதுக்கப்புறம் உன் இஷ்டம் மச்சான், நீ என்ன வேணா பண்ணிக்கோ. நான் சரக்கு எதாவது ஆயிடுச்சு நான் என்ன கேட்காத. சரி விடு, நம்ம இடத்துல பார்த்துக்கலாம். டேய் மச்சான், அந்த உமர் 2 பேர் இருக்கானுல்ல, அவனு ஏன்டா வரல? மச்சான், அவன் கூப்பிட்றதுக்கு இவனே கூப்பிட்டுக்கலாம்டா. மாற்றல சரக்கு வச்சிரு. கோகுல் என்ன பார்த்துக்கண்ணா. சொல்லுங்க ப்ரோ. 3 கேஜா? எப்போ ப்ரோ வேணும்? சரி ப்ரோ, நான் சொல்கிறதுக்கு வந்துடுங்க. யாருக்கும் தெரியாமல் நமக்கு சீக்கிரட்டாக இருக்கட்டும். ப்ரோ வரும்போது சேஃபாக வாங்க. போன டைம் சிக்கமாயிடுச்சு. சரியா? ஓகே. டேய் கொஞ்சம் சீக்கிரம் வாங்கடா. ஏய் இருடா வரேன். டேய் அடையாளத்துக்கு எதாவது வச்சுன்னு பாடா. பைத்தியக்காரப்ப. என்ன முடிஞ்சிச்சா? மச்சான், வேலையும் பர்ஃபெக்டாக முடிஞ்சிச்சு. நீ நிற்க தேவையில்ல, கிளம்பு. டேய் எனக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணான். 3 கிலோ சரக்கு கேட்டான். முத்துக்கட்டப்பட்ட சொல்லி நைட்டோட சரக்கு கொடுத்து வேலையை முடிச்சுங்க. சரியா? ப்ரோ ப்ரோ முத்து, நீ எங்கடாங்க? ஆமாம், அதை நான் உங்ககிட்ட கேட்கணும். நீ என்ன பண்ணுற? நான் ஒரு வேலையை இந்த பக்கம் வந்தேன், அதான் இங்கே. ஆமாம், நேற்று சரக்கு கொடுத்த இடத்துல காசு தரேன்னாங்க. கடைசியில் பார்த்தா அது நீயா இருக்க. காசு கேட்டானா? இந்தா. டேய், உங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்ச என்ன ஆகும் தெரியுமாடா? சொந்தக்காரன் பார்க்குறேன், இல்லைன்னா சம்பவம் பண்ணிடுவேன். ஒழுங்காக போயிடு. இந்தா உன் காசை பிடி. நான் எங்கே பேசணுமோ அங்கே பேசிக்கிறேன். ஒழுங்கு மரியாதையாக அவன்கிட்ட காசை கொடுத்துரு. நீ மட்டும் ஒழுங்கா? நான் எதுக்கு முதல்ல இந்த வேலைக்கு வந்து உனக்கு தெரியுமா? இன்னொரு வாட்டி இங்கே சரக்கு இருக்கு வாங்க உனக்கு பார்த்தேன், அவ்வளோதான் உனக்கு மரியாதை. போடா. காசுக்காக கண்ட கண்ட தொழிலாம் பண்ணிட்டு சரக்குக்காக என் சொந்தக்காரங்க பையன்ட்டே காசு வாங்க வந்தனால இந்த அவமானலாம் எனக்கு தேவை தான். இன்னியோட இந்த வேலையை விடுறேன். 10 செந்திலுக்கு ஒரு நாள் இருக்குது. அவனுங்க வேறு சரக்கு போட்டு கோளாறு கொடுக்குறானுங்க. ட்ரபுளாக இருக்குது. அதை விடு, நம்ம ஒளிய வச்ச சரக்கு என்ன ஆகும் என்ன ஆவான்னு தெரியாமல் பயந்துட்டுருக்கேன் நான். சரி அதெல்லாம் விடு. முத்துவர் பொண்ணுக்கு வேலை கொடுத்தோம்ல, அவன் என்ன புனிங்கிட்டா இருக்கான்? அதை விட மாப்பிள்ள, நம்மளும் நல்ல வழியை சம்பாதிக்கலான்னு எவ்வளோ ட்ரை பண்ணுறோம், ஒன்றும் முடியல. சொல்லி வாய முள்ள வந்துட்டான் பார்த்தியா? சரி அப்பா, ஏடா சரக்கு கொடுத்த காசு வாங்கிறதுக்கு உனக்கு இவ்வளோ நேரமா? எஸ்கே, நான் சொல்கிறேன் தப்பாக நினச்சிக்காத. என்னால் இனிமேல் இந்த பிஸ்னஸ்லாம் பண்ண முடியாது. தயவு செஞ்சு என்னை விட்டுரு. உனக்கு தேவையான 20% வந்துட்டு தானே இருக்குது, அப்புறம் என்ன? என் சொந்தக்காரன் பையனே சரக்கு வாங்க வைப்ப, அந்த காசு திரும்ப நான் ஒன்றை கொடுக்கணுமா? அப்படிப்பட்ட வேலையை ஒன்று வேணாம்.
என்னடா நக்கலா பேசிட்டு இருக்க? ஆமாம் நக்கலாக தான் பேசுவேன். இப்போ என்ன இப்போ? இதே நக்கலா பேசுவியா? என்ன உங்களால் என்னை அடிக்க மட்டும் தானே முடியும்? நீங்கள் கொடுத்த 20%க்காக என்னை அடிக்கிறீங்க. அப்படிப்பட்ட காசே எனக்கு வேணாம். நாளைக்கே தூக்கி எறிகிறேன். அப்படிப்பட்ட எனக்கு வேலையே வேணாம். என்னை விட்டுருங்க. மச்சான் வேணா நம்ம தலையில் குண்டு தூக்கி போட்டு போயிட்டான். இவனை நம்பி தானே சரக்கே இருக்கணும். இப்படி பண்ணிட்டு போகிறான். சரி சரக்கு வாங்கிட்டு சொல்லிட்டு ஒருத்தவனுக்கு காசு கொடுத்துருந்தல, அவனுக்கு ஃபோன் அடி. ஹலோ ஹலோ. டே விக்கி, உன்ட்ட ஒரு பையன் வந்து சரக்கு வாங்கிட்டு போனான்ல, ஏன்ட்டா வந்து மூஞ்ச காமிச்சிட்டு போகிறான். என்னடா ஆச்சு அங்கே? ஓ அதுவா? ஓ அப்படியே விஷயம். சரா சரா மச்சி, இப்போ நம்மகிட்ட வந்து ஒருத்தர் மூஞ்சி காமிச்சிட்டு போனால, விக்கியோட சொந்தக்காரனாமா. அது நமக்கே இப்போ தான் தெரியும். அதனால தான் நம்மள்ட்ட வந்து மூஞ்சி காமிச்சிட்டு போயிருக்கான். சரி விடு, பார்த்துக்கலாம். டேய் உனக்கு எவ்வளோ நேரம் தான்டா ஃபோன் அடிக்குது? ஃபோன் அடித்தா ஃபோன் எடுக்க மாட்டேற. ஏய் நீ படிக்கல கால் பண்ணுற, கடையில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன், கடைக்காரன் வந்து என் திட்டிகிட்டு இருக்கான். எவ்வளோ முக்கியமான விஷயம் சொல்லி கால் பண்ணேன், ஃபோனே எடுக்கல. சரி என்ன விஷயம் சொல்லு, சொல்கிறா. மச்சான் நான் ஏற்கனவே சொன்னலடா, எஸ்கேன்றத வேலைக்கு போயிருக்காரு. அவர்கிட்ட பெரிய பிரச்சனை மாட்டிருப்பான்டா. அவர்கிட்ட இருந்து வெளில வந்ததே பெரிய விஷயம்டா. இல்லைன்னா பெருசாக மாட்டிருப்பான்டா. என்னடாச்சு? மச்சான் எஸ்கேன்னு ஒருத்தர் இருக்காருல்ல, அவர் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ட்ரக் பிஸ்னஸ் தான்டா பண்ணிட்டு இருக்காராம். அதில் தான் மச்சான் நான் அவன்கிட்ட சொல்லவே இல்லை. டேய் எனக்குலாம் இந்த விஷயம் இப்போயே தெரியும்டா. எப்படி? அதான் தெரியுமே, அன்றைக்கி நைட்டு 1 மணிக்கு 2 பசங்களோட பேக் வச்சுட்டு நிற்கிற, அப்போவே தெரியும்டா. மச்சான் ஐம் வெரி சாரிடா. என்னால் இங்கே நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்கடா. அந்த ஒரு ரீசனுக்காக தான்டா இந்த வேலையை நான் விட்டேன். இதெல்லாம் இப்போ வந்து என்கிட்ட சொல்லிட்டு இருக்க, முன்னாடிலாம் தெரியலையா நுழையக்கூடாதுன்ட்டு? மச்சான் உனக்கே தெரியும், அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, காசுக்காக என்ன பண்ணுறேன்னு தெரியலடா. அதனால தான் அந்த ஆள்கிட்ட வேலைக்கு சேர்ந்தேன். அப்போ நீ காசுக்காக என்ன வேணாலும் பண்ணுவ. சரி புரியுது மச்சான், தப்பு தான். நம்மளால் நிறைய குடும்பம் கெடுது. சத்தியமாக இனிமேல் அந்த தொழிலை நான் பண்ணவே மாட்டேன். இப்போ என்ன உனக்கு காசான தப்படுது? நான் இருக்கேன் உனக்கு. சரி அதெல்லாம் விடு. என் சொந்தக்கார பையன் விக்கி இருக்கான்ல, நான் சரக்கு வாங்கலாம்னு காசு வாங்க போனேன். கடைசியில் பார்த்தா அவன் இருக்கான். எனக்கு டக்குன்னு திக்குன்னு தூக்கி போகுது. என்னடா சொல்கிற? ஏன் மச்சான் நீ வேற, அப்பாவுக்கு தெரிஞ்சா உயிரே விட்டுருவாருடா. ரீசெண்டாக 2 மாசமா என் வீட்டில் தான் தங்கிட்டு போனான். அப்பெல்லாம் நல்லா தான்டா இருந்தான். ஏன்டா நீ வேற, பிறகுல பசங்களாம் என்னலாம் பண்ணுறாங்க, 10ஆம் படிக்கிற கூட தண்ணி அடிக்கிறான், கஞ்சா அடிக்கிறான். என்ன பொழப்பு இது? மச்சான் இந்த மாதிரி ஒரு விஷயம் தெரிஞ்சவொடனே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சுடா. அந்த ஆள்கிட்ட வேலை வேணாம்னு சொல்ல போயிருந்தேன். பலான்னு செவிலே அரைஞ்சிட்டாரா. அவர் ஏதாவது பண்ணு மச்சான். எனக்கு ஒரு ஐடியா தோணுது. ஒருவேளை அவங்க கேங்லேயே போயிட்டு அவங்களுக்கே ஸ்கெட்ச் போட்டு தூக்கினா? கரெக்டாக தான் இருக்கு. ஆனால் நீ போகிறது சேஃபாக என்னன்னு தெரியலையே. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் மச்சான். மச்சான் அந்த கேங்கில் இருக்கிறது 2 பேர். ஒன்று மார்டல், இன்னொன்று சிஜே. இதில் இருக்கிறதே அடிமுட்டாள் யாருன்னா சிஜே தான். நீ எப்படியாவது அவனை பிடிச்சனா ஈஸியாக நீ உள்ளே போயிடலாம். சொல்லிட்டில, நான் பார்த்துக்கிறேன். இவன் தானே? ஓ முத்துகிருப்பன் சொல்கிற மாதிரி இவங்க பக்கத்தில் இருப்பானோ? சரி போய் பார்ப்போம். ஐ திங்க் ஸோ இவர் தான். நீங்கள் தானே எஸ்கே? ஆமாம் நான் தான் எஸ்கே. நீ யார்? ப்ரோ இதுக்கு முன்னாடி சரக்குலாம் உங்ககிட்ட வாங்கியிருக்கேன் ப்ரோ. அது நான் என்ன பண்ணும்? ப்ரோ உங்ககிட்ட வேலை தேடி வந்தேன். உங்ககிட்ட கொஞ்சம் வேலை இருந்தால் சொல்லுங்க ப்ரோ. உனக்கு இதுக்கு முன்னாடி சரக்கு கொடுத்ததும் கிடையாது, ஏரியாண்டே பார்த்தது கிடையாது.
எதாக இருந்தாலும் யோசிச்சு தான் சொல்ல முடியும், ஓகேவா? ப்ளீஸ் ப்ரோ. என்ன விஷயமா அந்த வேலைக்கு வந்த? வீட்டு சுச்சுவேஷன் ப்ரோ. அப்படியா? சரி சரி. ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ, ப்ளீஸ் ப்ரோ. இப்போ ஜாயின் பண்ண அவ்வளோதானே? ஆமாம் ப்ரோ. அப்புறம் இன்னொரு விஷயம், கரெக்டாக பஞ்சுவாலிட்டிக்கு வந்துடும், சரியா? ஆமாம், உன் பேர் என்ன? அஜய் ப்ரோ. ஒரு விஷயம் பண்ணு, என் கான்டாக்ட் நம்பர் எடுத்துக்கோ, சரியா? காலைல வரும்போது ஃபோன் பண்ணிட்டு வா. ப்ரோ தேங்க்ஸ் ப்ரோ, வரேன் ப்ரோ. ஏய் இங்கே பாரு, முத்துக்கரம் நான் போடலான்ட்டு இருக்கேன். அதான் சண்டைலாம் முடிஞ்சிச்சுல, இப்போ எதுக்கு அவனை பற்றி பேசிகிட்டு இருக்க? ஆமாம், நல்லா யோசிச்சு பார்த்தேன். அவன் நம்பி தானே சரக்கு இறக்கணும். அன்றைக்கி நான் திமிரு மேலே பேசிட்டு போகிறான். அவனை எதாவது பண்ணு மச்சான். ஏய், நீ அடிச்சிடலாம் ஏதாச்சும் உலகிட்ட என்ன பண்ணுவேன்? பேசாமல் அவனை போட்டு தள்ளிடலாம். போடணுன்னு முடிவு பண்ணிட்டீங்க, நான் நீங்கள் போடாதீங்க. இப்போ யாரை வச்சு போட போகிற? புதுசாக வந்திருக்கான்ல அஜய், அவனை வச்சே போடணும். ஏதாச்சும் சிக்கமாச்சு நான் கட்டி விட்ருவோம். அப்போ ஒரு பிளான், நைட்டு அஜய் ஸ்பாட்டுக்கு வர சொல்லிடு. அவன்கிட்ட சரக்கு கொடுத்து சொல்லி நம்ம விஷயத்த அவர் சொல்லிடு. சரி ஓகே, அப்போ கால் பண்ணி அஜய்கிட்ட இந்த விஷயத்த சொல்லிடலாமா? நான் அவன் நம்பர் சொல்கிறேன், கால் பண்ணு. 9944035411. ஹலோ. ஹலோ அஜயா? யார்? நான் எஸ்கே ஃப்ரெண்டு சிஜே பேசுகிறேன். சரி, நாளைக்கு நைட்டு ஒரு லொக்கேஷன் ஷேர் பண்ணுறேன், அந்த இடத்துக்கு வா. ஓகே ப்ரோ, வந்துடுறேன் ப்ரோ, நாளைக்கு கண்டிப்பாக வந்துடுறேன் ப்ரோ. சரி. அப்புறம் என்ன, அவன் தான் வரேன்னு சொல்கிறான்ல, பார்த்து பண்ணுங்கடா. இருந்தா மச்சான், நம்ம டீமில் புதுசாக சேர்ந்துருக்கோம். ஓ அப்படியா? ஏய் நீ வாயேன், உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும். உங்கள் ஃபேமிலி சுச்சுவேஷன் ரொம்ப சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன். இந்த பையில் ஒரு 10 லட்சம் இருக்குது, இதை வச்சுட்டு ஃபேமிலி நல்லா பார்த்துக்கோ. அதேமாரி நான் ஒரு வேலை உன்ட்ட சொல்லுவேன், அதையும் நீ மறக்காமல் செய்யணும். என்ன வேலை? முத்துக்கருப்புன்னு ஒருத்தன் இருக்கான், அவன் ஃபோட்டோஸ் அண்ட் டீட்டெயில்ஸ்லாம் உனக்கு அனுப்புகிறேன். அவனை நீ எங்கே பார்த்தாலும் போடணும். அப்படி நீ போடலன்னு வையே, நான் என்ன பண்ணு உனக்கே தெரியாது. ஆ ஓகே. அப்புறம் இங்கே ஒரு கேங் இருக்குது, இந்த கொக்கையை மட்டும் பத்திரமா போய் வெளியே சேர்த்துரு. லொக்கேஷன் உனக்கு ஷேர் பண்ணுறேன். ம் ஓகே. அது இல்லாமல் ஒன்று நான் சொன்னதை ஞாபகம் இருக்கட்டும், மறந்துடாத. ஷார்ப்பாரு. ஓகே.